10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Diffraction. The diffraction is a characteristic of all waves including sound waves. இப்போ diffractionனா நம்ம வந்து வேவ்ஸ் அண்ட் வந்து சவுண்ட் வேவ்ஸ் எல்லா வேவ்ஸோட வந்து பார்த்தோன்னா கேரக்டர்ஸ் தான் வந்து ஸ்டடி பண்ணுறோம். இப்போ டைஃப்ராக்ஷன் அப்படின்னாவே என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டு, த டைஃப்ராக்ஷன் இஸ் பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் த ஷார்ப் எட்ஜஸ் இன்டு த ஜாமெட்ரிக்கல் ரீஜன். அப்போ டைஃப்ராக்ஷன் எங்கே வந்து டைஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னா, ஒரு அப்சக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அப்சக்கல்ஸோட ஷார்ப் எட்ஜில் தான் வந்து பார்த்தோன்னா டைஃப்ராக்ட் ஆகும். அப்போ அதாவது லைட் வேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்சக்கல்ஸோட ஷார்ப் எட்ஜில் வந்து என்னாகும் அப்படின்னா லைட் ரேஸ் வந்து பார்த்தோன்னா இன்சிடென்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா அதோட பாத்தில் வந்து என்னாகும்னா டைஃப்ராக்ட் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம ரே ஆப்டிக்ஸ்னு எடுக்கிறோம். அப்போ ரே ஆப்டிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் வந்து என்ன ப்ராபகேஷனாக இருக்கும் அப்படின்னா ரெக்டிலினியர் ப்ராபகேஷன். இப்போ இதில் எப்போ வந்து டைஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னா அப்சக்கல்ஸோட சைஸும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேவ் லென்த் ஆஃப் லைட்டும் கம்பேரபிளாக இருக்கணும். அப்போ வேவ் லென்த் ஆஃப் லைட்டுக்கு அப்சக்கல்ஸோட சைஸ் வந்து பார்த்தோன்னா கம்பேரபிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னாகும் அப்படின்னா அங்கே டைஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ சவுண்டு வேவ்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ சவுண்டு வேவ்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எப்படி சவுண்டு வேவ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டோரு, விண்டோ, பில்டிங்ஸு இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா லைட் வேவ்ஸ் வந்து பார்த்தோன்னா சவுண்ட் வேவ்ஸு நமக்கு டைஃப்ராக்ட் ஆகுது. அப்போ டைஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னா என்னென்னா அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸும் அந்த டோரில் இருக்க இது வந்து பார்த்தோன்னா அப்சக்கல்ஸோட சைஸும் எப்படி இருக்குது அப்படின்னா கம்பேரபிளாக இருக்குது. அப்போ கம்பேரபிளாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து என்னாகும் டைஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ வந்து கம்பேரபிளாக இல்லை அப்படின்னா அங்கே வந்து என்னாகாது அப்படின்னு பார்த்தோன்னா டைஃப்ராக்ஷன் நடக்காது. அப்போ எப்போ வந்து கம்பேரபிளாக இருக்கோ அப்போ அந்த லைட் வேவ்ஸாக இருக்கட்டும் சவுண்ட் வேவ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே என்னாகும் அந்த அப்சக்கல்ஸோட சைஸுக்கு நமக்கு எப்போ கம்பேரபிளாக இருக்கோ அப்போ தான் நமக்கு என்னாகும் அப்படின்னா அந்த டைஃப்ராக்ஷன்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்கும். சரியா? அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா டைஃப்ராக்ஷனில் நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன், அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃப்ரான்கோபர் டைஃப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன், செகண்ட் ஒன்று வந்து என்னது அப்படின்னா டைஃப்ராக்ஷனில் 2 டைப் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன், அனதர் ஒன்று வந்து ஃப்ரான்கோபர் டைஃப்ராக்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அண்டர்கோஸ் த டைஃப்ராக்ஷன். அப்போ டைஃப்ராக்ஷன் அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வேவ் ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல் ஆர் வந்து சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ்லேருந்து வந்து அந்த ஸ்லிட்டு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ தான் நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெரிக்கல் ஆர் வந்து சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனில் நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்று ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு ஆர் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும். எப்போ அண்டர்கோஸ் த டைஃப்ராக்ஷன் டைஃப்ராக்ஷன் நடக்கிறப்ப நமக்கு வந்து என்னாகும் ஸ்பெரிக்கல் ஆர் வந்து சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரான்கோபர் டைஃப்ராக்ஷன். இப்போ ஃப்ரான்கோபர் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது அங்கே என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அண்டர்கோஸ் த டைஃப்ராக்ஷன். அப்போ டைஃப்ராக்ஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். அப்போ த லைட் வேவ்ஸ் இஸ் ஃப்ரம் எ சோர்ஸ் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ். அப்போ லைட் வேவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ நம்ம சோர்ஸ்லேருந்து ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கலாக இருக்கலாம் ஆர் வந்து சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக இருக்கலாம். அது அப்படி இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ரான்கோபர் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது லைட் வேவ் இஸ் ஃப்ரம் எ சோர்ஸ் அட் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ். அப்போ லைட் சோர்ஸுக்கும்
நம்ம வச்சுருக்க அந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம லைட் வேவை அப்சார்ப் பண்ணுறோம். அப்போ இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் நம்ம லைட் வேவை அப்சார்ப் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்த நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், கான்வெக்ஸ் லென்ஸ் நீட் நாட் பி யூஸ்டு ஃபார் லெபார்ட்ரி கண்டிஷன். இப்போ இங்கே வந்து ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தேவையில்லை. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸு நீட் நாட் பி யூஸ்டு ஃபார் லெபார்ட்ரி கண்டிஷன். அப்போ லெபார்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அங்கே என்ன எது தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸு நமக்கு தேவையில்லை. அதே வந்து பார்த்தோன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் to be used in laboratory conditions. Convex lens are to be used in laboratory conditions. அப்போ laboratory conditionக்கு நம்ம convex lens யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த Fraunhofer diffraction. இப்போ Fraunhofer diffraction அப்படின்னா convex lensஸை laboratory conditionல யூஸ் பண்ணுவோம். அதே Fresnel diffraction அப்படின்னா லெபார்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா convex lensஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், difficult to observe and analyze. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷனை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதோ சரி அனலைஸ் பண்ணுறதோ சரி அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஈஸியாக என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது, அதை வந்து என்ன பண்ண முடியாது, அனலைஸும் பண்ண முடியாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து என்னென்னா ஃப்ரெஸ்னல் டைஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு Fraunhofer டைஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது ஈஸி டு அப்சர்வ் அண்ட் அனலைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அப்சர்வும் பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனலைஸும் பண்ணலாம். அப்போ ஃப்ரெஸ்னல் அண்ட் வந்து Fraunhofer டைஃப்ராக்ஷன் இது வந்து ஒரு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். அப்போ ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக இருக்கும் இதில் ஃப்ரெஸ்னலில். அதே Fraunhoferஆக இருந்தால் பிளேன் வேவ் ஃப்ரண்டாக இருக்கும். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஸ்னலில் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா சோர்ஸ் வந்து சோர்ஸ்லேருந்து நம்ம லைட் வேவ் அப்சர்வ் பண்ணுறது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனைட் டிஸ்டன்ஸில் அப்சர்வ் பண்ணுவோம். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா Fraunhoferஆக இருந்தது அப்படின்னா லைட் வேவ்ஸை வந்து சோர்ஸ்லேருந்து லைட் வேவ்ஸை இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். லெபார்ட்ரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு அப்படின்னா ஃப்ரெஸ்னலுக்கு. அதே வந்து Fraunhoferஆக இருந்தது அப்படின்னா லெபார்ட்ரி கண்டிஷனில் கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்தோன்னா இதை அனலைஸ் பண்ணுறதும் அப்சர்வ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக அனலைஸும் பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்சர்வும் பண்ணலாம். எதில் அப்படின்னா Fraunhoferல. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஸ்னலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்சர்வ் பண்ணுறதும் இல்லை அனலைஸ் பண்ணுறதோ எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக், டைஃப்ராக்ஷன் இன் ஏ சிங்கிள் ஸ்லிட். டைஃப்ராக்ஷன் இன் ஏ சிங்கிள் ஸ்லிட். இப்போ வந்து எஸ்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு லைட் சோர்ஸ். எஸ்ஸுங்கிறது வந்து என்னது, ஒரு லைட் சோர்ஸு. இப்போ லைட் சோர்ஸ்லேருந்து வர பீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லென்ஸ் L1 மேலே இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த லென்ஸ் வந்து என்னது L1 லென்ஸ். அப்போ இந்த லென்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன லென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வர்ஜிங் லென்ஸு. அப்போ கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வர லைட் சோர்ஸை எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா பேரலல் பீமாக சேஞ்ச் பண்ணும். அப்போ இங்கே வர சோர்ஸ்லேருந்து வர லைட்டு எதில் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா L1ங்கிற இதில் L1ங்கிற லென்ஸில் இன்சிடென்ட் ஆகிட்டு அது வந்து என்னது L1 லென்ஸு என்னாகும் அப்படின்னா பேரலல் பீமாக சேஞ்ச் பண்ணும். அப்போ ஆஃப்டராக இருக்கிற லைட் ரேஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல் பீமாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை பிளேன் வேவ் ஃப்ரண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து என்னது இந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இப்போ பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இன்சிடென்ட் ஆன் ஏ ஸ்லிட்ஸ். எந்த ஸ்லிட்டில் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஏபிங்கிற இந்த ஸ்லிட்டில் இன்சிடென்ட் ஆகுது, ஏபிங்கிற ஸ்லிட்டு. அப்போ பேரலல் பீம் வந்து எங்கே நம்ம இன்சிடென்ட் ஆகுதுன்னு சொன்னோம், இந்த ஏபிங்கிற ஸ்லிட்டில். இப்போ ஏபிங்கிற ஒரு ஸ்லிட்டோட மிட் பாயிண்ட்டு, இப்போ ஏபிங்கிற ஸ்லிட்டில் இந்த லைட் சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ ஆகுது. எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னா பர்பண்டிகுலராக ஃபாலோ ஆகுது. அப்போ நார்மலாக இந்த ஸ்லிட்டுக்கு இந்த லைட் சோர்ஸு பேரலல் லைட் சோர்ஸு எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பர்பண்டிகுலராக. அப்போ வர லைட் பீம் வந்து பார்த்தோன்னா லைட் பீமோட வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட். அது வந்து என்னது பிளேன் வேவ் ஃப்ரண்ட். இப்போ இந்த ஸ்லிட்டோட மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லிட்டோட ஏபிங்கிற ஸ்லிட்டோட வித் ஆஃப் த சிங்கிள் ஸ்லிட். ஏபிங்கிறது தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோன்னா ஒரு சிங்கிள் ஸ்லிட்டோட வித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ.
இந்த வித் ஆஃப் த ஸ்லிட்டை வந்து நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஸ்லிட்டோட சென்டர் வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் சின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ டி டிஸ்டன்ஸ் இந்த ஸ்லிட்டில் இருந்து டி டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்க்ரீனை கன்சிடர் பண்ணுறோம். கேபிட்டல் டி டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்க்ரீனை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீனோட மிட் பாயிண்ட்டை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓ. அப்போ இந்த எப்போ வந்து டைஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா எங்கள் இந்த ஸ்லிட்டோட வந்து பார்த்தோன்னா எட்ஜஸில். அப்போ நம்ம என்னென்னு சொன்னோம் த பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் அரவுண்ட் த எட்ஜஸ் ஆஃப் அன் அப்சக்கல்ஸ். அப்போ அந்த அப்சக்கல்ஸோட எட்ஜஸில் பட்டு தான் என்ன ஆகுது அப்படின்னா டைஃப்ராக்ட் ஆகுது. அப்போ டைஃப்ராக்ட் ஆகிற இமேஜ் நமக்கு வந்து பார்த்தோன்னா எங்கே வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட் பாயிண்ட் ஓவில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒய் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அட் எனி பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அந்த பாயிண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்டென்சிட்டி இப்போ ஓங்கிற பாயிண்ட்லேருந்து எதுக்கு மூவ் பண்ணியாச்சு பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணிட்டோம். அப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா லைட்டுமே எங்கே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் இந்த ஸ்லிட்டோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து வர லைட் ரேஸ் வந்து பார்த்தோன்னா எந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகும் அப்படின்னா பிங்கிற பாயிண்டில். அப்போ இதோட ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி அப்போ இந்த பிங்கிற பாயிண்டில் இருக்க ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமமும் கிடைக்கும் ஆர் வந்து மினிமமும் கிடைக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கண்டிஷன் ஃபார் பிங்கிற பாயிண்டில் ஏன்னா அது மேக்ஸிமமாகவும் இருக்கலாம், இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து மினிமம் இன்டென்சிட்டியாகவும் இருக்கலாம். அப்போ கண்டிஷன் ஃபார் பி டு பி ஃபஸ்ட்டு மினிமம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மினிமம் கால்குலேட் பண்ணிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம். இப்போ நம்ம இந்த ஸ்லிட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஏபிங்கிற ஸ்லிட்டு. இப்போ ஏபிங்கிற ஸ்லிட்டோட மிட் பாயிண்ட் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சி. இந்த வித் ஆஃப் த ஸ்லிட் ஏபியோட வித்து வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ. அப்போ ஏசியோட வித்து எவ்வளவு அப்படின்னா A/2. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிபியோட வித்தும் என்ன எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதே சேம் A/2. அப்போ இதோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் பி டு பி ஃபஸ்ட்டு மினிமம். அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தீட்டா ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ் பண்ணிட்டோம். எங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஒய் டிஸ்டன்ஸ். அப்போ எவ்வளோ ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா ரொட்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தீட்டா ஆங்கிள் மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ தீட்டா ஆங்கிள் மூவ் பண்ணும்போது எவ்வளோ பாத் டிஃப்ரென்ஸ். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏபி என்ன எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு இந்த பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா A/2 sin தீட்டா. அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டாஸ் ஈக்குவல் டு A/2 sin தீட்டா. அப்போ லைட் ரே ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் ட்ராவல் ஆகும்போது ஒன்று பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லாட்டி வந்து ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து லைட்டு வந்து பார்த்தோன்னா ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். அப்போ இதோட பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா λ/2. பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு λ/2. அப்போ த கண்டிஷன் ஃபார் பி டு பி ஃபஸ்ட்டு மினிமம். அப்போ ஃபஸ்ட்டு மினிமம் அப்படிங்கும்போது அதோட பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா λ/2க்கு. அப்போ A/2 sin தீட்டா ஈக்குவல் டு λ/2. இப்போ இதில் 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா A sin தீட்டா ஈக்குவல் டு λ. அப்போ ஃபஸ்ட்டு மினிமம் பிங்கிற பாயிண்டில் இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு மினிமமாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் வந்து என்னென்னா A sin தீட்டா வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா A sin தீட்டா ஈக்குவல் டு λ இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதே சேம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கண்டிஷன் ஃபார் பி டு பி செகண்ட் மினிமம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் மினிமம் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ செகண்ட் மினிமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏபிங்கிற ஸ்லிட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஏபிங்கிற ஸ்லிட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டூ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணுறோம். அப்போ ஏபிங்கிற ஸ்லிட்டு ஃபஸ்ட்டு மினிமத்துக்கு வந்து பார்த்தோன்னா 2 செப்பரேட் பார்ட்டாக டிவைட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறோம். அப்போ வித் ஆஃப் த ஈச் பார்ட் ஒவ்வொரு பார்ட்டோட வித்தும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா A/4. ஒவ்வொரு பார்ட்டோட வித்தும் வந்து அது A/4 இருக்கும். அப்போ இதோட பாத் டிஃப்ரென்ஸ். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா பிட்வீன் த வேவ்ஸ் ஃப்ரம் தீஸ் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இஸ். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிமம் போது என்னது 2 பார்ட்டாக இருந்தது வித்து. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் மினிமம் அப்படிங்கும்போது எத்தனை பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிரும் அப்படின்னா 4 பார்ட்.
அப்போ நம்ம வந்து இந்த ஸ்லிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தோன்னா செவரல் வந்து பார்த்தோன்னா பார்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து இப்போ வந்து செகண்ட் மினிமம் அப்படிங்கும்போது நம்ம என்னது அதோட வித்து வந்து பார்த்தோன்னா 4 பார்ட்ஸாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிவைட் ஆகுது. அப்போ 4 பார்ட்ஸாக டிவைட் ஆகும்போது அப்போ அதோட பாத் டிஃப்ரென்ஸ், இந்த பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா பிட்வீன் த வேவ்ஸ் ஃப்ரம் திஸ் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இஸ் டெல்டா ஈக்குவல் டு a/4 sin theta, a/4 sin theta. அப்போ த கண்டிஷன் ஃபார் P to be செகண்ட் மினிமம் இஸ், அப்போ செகண்ட் மினிமம் அப்படிங்கும்போது அது a/4 sin theta எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா λ/2. ஏன்னா லைட் ரே வந்து பார்த்தோன்னா ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் ட்ராவல் ஆகும்போது அதோட பாத் டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா λ/2 சேஞ்ச் ஆகும். அப்போ அதோட பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா λ/2க்கு. நமக்கு ஆல்ரெடி டெல்டாவோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ டெல்டாவோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா a/4 sin theta ஈக்குவல் டு λ/2. அப்போ இந்த 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைட் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ரைட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா a sin theta ஈக்குவல் டு 4λ/2ன்னு வரும். அப்போ 2வையும் 4வையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா a sin theta ஈக்குவல் டு 2λ, a sin theta ஈக்குவல் டு 2λ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் தேர்ட் மினிமம் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ தேர்ட் மினிமம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் இன்ட்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்லிட்டு ஏபிங்கிற ஸ்லிட்டு ஃபஸ்ட்டு மினிமம் போது எப்படி இருக்கும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செகண்ட் மினிமம் அப்படிங்கும்போது 4 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆகும். அதே தேர்டு மினிமம் அப்படிங்கும்போது 6 ஈக்குவல் பார்ட்ஸாகவும் என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா டிவைட் ஆகும். அப்போ 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகும்போது அதோட பாத் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா ஈக்குவல் டு a/6 sin theta, டெல்டா ஈக்குவல் டு a/6 sin theta. அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பாத் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு λ/2. அப்போ a/6 sin theta ஈக்குவல் டு λ/2வா? அப்போ இதில் வந்து இந்த 6 ரைட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா a sin theta ஈக்குவல் டு 3λ. அப்போ கண்டிஷன் ஃபார் ஃபஸ்ட்டு மினிமம் அப்படிங்கும்போது அதோட வித்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் 2 பார்ட்ஸாக வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ அதோட ஃபஸ்ட்டு மினிமத்துக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா a sin theta ஈக்குவல் டு λ. நெக்ஸ்ட்டு செகண்ட் மினிமம் அப்படிங்கும்போது அந்த ஸ்லிட்டோட வித்து வந்து பார்த்தோன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ அதோட செகண்ட் மினிமத்துக்கான கண்டிஷன் a sin theta ஈக்குவல் டு 2λ. நெக்ஸ்ட்டு தேர்ட் மினிமம் அப்படிங்கும்போது இந்த ஸ்லிட்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ வந்து என்னென்னா a sin theta ஈக்குவல் டு 3λ, a sin theta ஈக்குவல் டு 3λ. நெக்ஸ்ட்டு இப்போ இதோட வந்து பார்த்தோன்னா கண்டிஷன் ஃபார் P டு பி nth மினிமம். இப்போ nth மினிமம் இது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா nth மினிமம் கால்குலேட் பண்ணணும். அப்போ nth மினிமம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லிட்ஸ் இன்டூ 2n ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸாக டிவைட் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா nth மினிமத்துக்கு இந்த ஸ்லிட்டு எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 2n நம்பராக வந்து பார்த்தோன்னா 2n நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து என்னாகும் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ஸ்ப்ளிட் ஆகும்போது nth மினிமத்துக்கான கண்டிஷன், nth மினிமத்துக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா a/2n sin theta ஈக்குவல் டு a/2n sin theta ஈக்குவல் டு λ/2. அப்போ a sin theta ஈக்குவல் டு nλ, a sin theta ஈக்குவல் டு nλ. வேர் என்னோட வேல்யூ, இப்போ என்னோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 4 அப் டு n வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ n வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா அது வந்து என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு மினிமம், n 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் செகண்ட் மினிமம், அப் டு n வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட வந்து பார்த்தோன்னா பியோட வந்து பார்த்தோன்னா ரிசல்டன் இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம். இப்போ வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமத்துக்கான கண்டிஷன். இப்போ ஃபார் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பிங்கிற பாயிண்டில் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமத்துக்கான கண்டிஷன். இப்போ மேக்ஸிமத்துக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் இன்டூ ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ்.
அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஈவன் நம்பராக ஸ்ப்ளிட் ஆகும். எதுக்கு ஃபஸ்ட்டு மினிமம் அப்படின்னாவே எல்லாமே என்னாகும், அதோட வித்து வந்து பார்த்தோன்னா ஈவன் நம்பராக வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஈவன் நம்பர்னால் A/2, A/4, A/6, A/8 அப்படின்னு ஈவன் நம்பராக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகும். அதே நம்ம மேக்ஸிமம் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்ப்ளிட்டோட வித்து ஆட் நம்பராக வந்து என்னாகும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் கண்டிஷன் ஃபார் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம், கண்டிஷன் ஃபார் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம். அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமத்துக்கான கண்டிஷன், அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா டெல்டாஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட வித்து வந்து எப்படி இருக்கும், ஆட் நம்பராக வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆட் நம்பராக ஸ்ப்ளிட் ஆகும்போது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமத்துக்கான பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா A/3 sin θ. அப்போ A/3 sin θங்கிறது தான் என்னது பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா. அந்த டெல்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு λ/2. அப்போ இதில் 3 அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா A sin θ is equal to 3 λ/2. A sin θ is equal to 3 λ/2. அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமத்துக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட் பாயிண்ட் பியில் A sin θ is equal to 3 λ/2. நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் மேக்ஸிமம், அப்போ செகண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த கண்டிஷன் ஃபார் செகண்ட் மேக்ஸிமம். அப்போ செகண்ட் மேக்ஸிமமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், அந்த ஸ்ப்ளிட்டோட வித்து ஈவன் நம்பராக தான் ஸ்ப்ளிட் ஆகும்னு சொன்னோமா. அப்போ ஆட் நம்பராக ஸ்ப்ளிட் ஆகும்னு சொன்னோமா. அப்போ 3னா அடுத்து வந்து எப்படி 5. அப்போ 5 அப்படின்னா A/5 sin θ is equal to λ/2. இதை வந்து எப்படி இந்த 5 வந்து ரைட் சைடு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா A sin θ is equal to 5 λ/2. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் தேர்ட் மேக்ஸிமம் அப்படின்னா A/7 θ is equal A/7 sin θ is equal to λ/2. அப்போ இதில் வந்து A sin θ is equal to 7 λ/2. இது வந்து என்னது தேர்டு மேக்ஸிமத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கண்டிஷன் ஃபார் nth மேக்ஸிமம். அப்போ nth மேக்ஸிமமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா A sin θ is equal to 2n + 1 λ/2. இப்போ என்னோட வேல்யூ எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படின்னா 0, 1, 2, 3 அப் டு n வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு n is equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். எங்கே இந்த கண்டிஷன் ஃபார் nth மேக்ஸிமாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2 × 0 0வா, அப்போ λ/2ன்னு வருமா. அப்போ A sin θ is equal to λ/2. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னது இப்போ என்னோட வேல்யூ நான் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா 3 λ/2ன்னு வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா அது எதுக்கான கண்டிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமத்துக்கான கண்டிஷன். அப்போ A sin θ is equal to 3 λ/2. அதே என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 2 × 2 4 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 4 + 1 5 λ/2. அப்போ கண்டிஷன் ஃபார் செகண்ட் மேக்ஸிமத்துக்கான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா A sin θ is equal to 5 λ/2. அதே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்டு மேக்ஸிமம் அப்படின்னா என்னோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்கிறோம் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா A sin θ is equal to 7 λ/2. அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமமாக இருந்தால் அந்த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியோட ஃபைனல் வேல்யூ A sin θ வந்து 3 λ/2. செகண்ட் மேக்ஸிமமாக இருந்தால் A sin θ is equal to 5 λ/2. அதே தேர்டு மேக்ஸிமமாக இருந்தால் A sin θ is equal to 7 λ/2. சரியா. அப்போ λ/2 3 λ/2 5 λ/2 7 λ/2 இந்த கண்டிஷன்லாம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாக இருக்கும், ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா λ 2 λ 3 λ அப் டு 4 λ 5 λ. அப்போ லேம்டாங்கிற கண்டிஷனில் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்டென்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், மினிமம் இன்டென்சிட்டியாக இருக்கும். ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். தட்ஸ் ஆல்.